வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்க உரையில நாம எதை பத்தி பேச போறோம்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 50 வசனங்கள் இருக்கிற ஒரு பழமையான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பாட்டை பத்தி தான். குறிப்பா சங்கீதம் 18. மரண விளிம்புல இருந்து எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சதுங்கிறது சொல்ற ஒரு காவியம் இது. இத சும்மா அப்படியே வாசிக்காம ஒரு சூப்பரான காட்சிபூர்வமான பயணமா நாம இப்ப பார்க்க போறோம். மனுஷங்களோட பலவீனமும் கடவுளோட பலமும் சந்திக்கிற அந்த ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இது. சரி வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். இத நாம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க 6 பகுதிகளா பிரிக்கலாம். 1. பலத்தின் அடித்தளம். 2. உதவிக்காக கதறதும் அதுக்கு கிடைக்கிற பிரம்மாண்டமான மீட்பும். 3. அந்த விடுதலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீக குணங்களும். 4. யுத்தத்துக்கான ஆயத்தம். 5. நீதியும் வெற்றியும். அப்புறம் கடைசியா நித்திய நன்றியும் வெற்றியும். இதுதாங்க நம்ம பிளான். உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 57 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு அதிகாரத்துல மட்டும் கடவுள் செஞ்சதா 57 வெவ்வேறு செயல்கள் மிக துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. 57 ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த சக்தி இத்தனை விதமா செயல்பட முடியுங்கிறது உண்மையிலேயே மலைக்க வைக்குதில்ல? சரி, முதல் பகுதிக்கு போலாம். பலத்தின் அடித்தளம். ஒரு போர் தொடங்கறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பான அடித்தளம் அமைக்கப்படுதுங்கிறத இப்போ பாப்போம். இத எழுதின தாவீது கடவுள சும்மா வலிமையானவர் அப்படின்லாம் சொல்லிட்டு போகல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ராணுவ வார்த்தைகளை பயன்படுத்துறார். முதல்ல கண்மலை, அதாவது பாறை அப்படிங்கிற வார்த்தைய பாருங்க. எதிரிகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது சேஃபா ஒளிஞ்சுக்கிற ஒரு உறுதியான அசைக்க முடியாத இடம் இது. நாம முழுசா நம்பி போய் நிக்கிற ஒரு பிசிக்கலான பாதுகாப்பு அரண் சொல்லலாம். அதிலிருந்து அடுத்த கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட்டை. கோட்டைங்கிறது வெறும் பாதுகாப்புக்காக ஒளிஞ்சிருக்கிற இடம் மட்டும் கிடையாது. அங்க பாதுகாப்பாவும் இருக்கலாம், அதே நேரத்துல அங்கிருந்து எதிரிகளை திருப்பி தாக்கவும் முடியும். சாப்பாடு, ஆயுதம், உதவி பண்றவங்கன்னு எல்லாம் தயாரா இருக்கிற ஒரு முறையான ராணுவ தளம் இது. அதாவது டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் மோடுக்கு மாறுற இடம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எதிரிகள் அந்த கோட்டையும் தாண்டி ரொம்ப பக்கத்துல வந்துட்டா என்ன பண்றது? அங்கதான் தேவன் ஒரு கேடகமா, அதாவது ஷீல்டா மாறுறார். நேருக்கு நேர் சண்டை போடும்போது நமக்கு கிடைக்கிற மிக நெருக்கமான பர்சனலான பாதுகாப்பு இது. தூரத்துல இருக்கும்போது கன்மல்ல கோட்டை, பக்கத்துல வந்தா கேடகம். சூழ்நிலைக்கேத்த மாதிரி அந்த பாதுகாப்பு எப்படி மாறுது பாத்தீங்களா? அடுத்ததா 2வது பகுதி, உதவிக்கான கதறலும் ஒட்டுமொட்ட அண்டசராச்சரத்தின் மீட்பும். தனக்கு வந்த மரண பயத்துல உதவி கேட்டு அவர் கதறம்போது அதுக்கு கிடைக்கிற பதில் இருக்கே, அது உண்மையிலேயே வேற லெவல். அந்த மீப்போட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. மூக்குல இருந்து வர்ற புகை, வாயிலிருந்து புறப்படுற அக்னி, கால்களுக்கு கீழே சூழ்ந்துக்கிற காரிருள், இப்படி கடவுளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பூமியையே அதிர வைக்கிற இயற்கை சீற்றங்களா வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண மனுஷனோட குரலுக்கு இயற்கையே தலைகீழா மாறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் கிடைக்குதுன்னா அந்த மீட்போட அளவு எவ்வளவு பெருசுன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். விடுதலையும் தெய்வீக பண்புகளும். இவ்ளோ பெரிய இயற்கை சீற்றத்துக்கு அப்புறம் கதையோட டோன் அப்படியே மாறுது. எப்படி தெரியுமா? இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரபாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இதுல இருக்கிற அந்த மென்மைய ஃபீல் பண்றீங்களா? தன்னை விட ரொம்ப பலசாலிகளான எதிரிகள் கிட்ட மாட்டி பெருவெள்ளத்துல மூழ்கி தத்தளிக்கிற ஒருத்தர ஒரு அப்பா தன் குழந்தைய தூக்குற மாதிரி ரொம்ப பாதுகாப்பா மேல தூக்குறதை இது காட்டுது. அவ்ளோ பெரிய ஆக்ஷனுக்கு நடுவுல எவ்ளோ அழகான ஒரு அரவணைப்பு பாருங்க. சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட சொந்த பலத்தை விட பெரிய வெள்ளம் மாதிரியான பிரச்சனைகள்ல நாம மூழ்கும்போது அப்படா என்னால முடியலன்னு ஒத்துக்கிட்டு நம்மள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர அந்த பெரிய சக்திய நம்ம முழுசா நம்பி சரணடையணும். நம்ம சொந்த பலத்துல அந்த வெள்ளத்திலிருந்து நீந்தி வர முடியாதுங்கிறத ஏத்துக்கிறது தான் இதுல முதல் படியே. சரி, காப்பாத்தியாச்சு. அடுத்து என்ன? 4வது பகுதி, யுத்தத்துக்கான ஆயத்தம். கடவுள் பாதிக்கப்பட்டவரை சும்மா காப்பாத்திட்டு அப்படியே கை கழுவி விடுறதில்ல. அவரை எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான போர்வீரனா மாத்துறார் அப்படிங்கறத இந்த பகுதி நமக்கு சூப்பரா சொல்லுது. இதெல்லாம் அப்படியே பிராக்டிக்கலான மாற்றங்கள். கால்கள மான் மாதிரி சுறுசுறுப்பா மாத்துறது, உயரமான இடங்கள்ல பேலன்ஸா நிக்க வைக்கிறது, போருக்கேத்த மாதிரி கைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, வெண்கல வெள்ளைய வளைக்கிற அளவுக்கு தோள்களுக்கு பலம் தர்றது, நடக்கிற பாதை வழுக்காதபடி அதை அகலமாக்குறது. இது அத்தனையும் என்ன சொல்லுதுன்னா, பயந்து போய் ஒழிஞ்சிருந்த ஒருத்தரை எப்படி தைரியமா நின்னு சண்டை போடுற ஒரு வாரியரா மாத்திருக்காருன்னு காட்டுது. இது வெறும் ரெஸ்கியூ இல்லைங்க, இது ஒரு முழுமையான அப்கிரேட். இப்போ 5வது பகுதி,
நீதியும் வெற்றியும். இப்படி கிடைச்ச அந்த தெய்வீக பலத்தை வச்சுக்கிட்டு நிஜ உலகத்துல நீதிய எப்படி நிலைநாட்டுறாருன்னு இப்போ பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில நமக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சா அவரை மன்னிக்கிறது நம்ம கடமை. ஆனா ஒரு சமூக பொறுப்புல, அதாவது ஒரு ராஜாவாவோ நீதிபதியாவோ போலீஸாவோ இருக்கும்போது சமூகத்தோட பாதுகாப்புக்காக குற்றவாளிகளை தண்டிப்பதும் வன்முறையை தடுப்பதும் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. உதாரணத்துக்கு ஒரு தீவிரவாதி அட்டாக் பண்ண வரும்போது அவங்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறது எப்படி அதிகாரியோட கடமையோ அதே மாதிரிதான் நீதியை நிலைநாட்டுறதும். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இப்போ பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். 6வது பகுதி, வெற்றியும் நித்திய நன்றியும். நீதி நிலைநாட்டப்பட்டு எதிரிகள் வீழ்ந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச அமைதி எப்படிப்பட்ட ஒரு உணர்வை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த விளக்க உரையோட மெயின் கான்செப்ட் இதுதாங்க. தன்னை இவ்ளோ தூரம் கொண்டு வந்ததும் மாபெரும் தலைவனா மாத்துனதும் தன்னுடைய சொந்த திறமையோ பலமோ கிடையாது. அது முற்றும் முழுதா தன்னை விடுவிச்ச அந்த தேவனோட செயல் மட்டும்தான்னு பாடலாசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனாலதான் எனக்கு கிடைச்ச எல்லா புகழும் அந்த ஜீவனுள்ள கண்மலைக்கே போய் சேரணும்னு அவரு ரொம்ப உறுதியா இருக்காரு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த விளக்குரைய நான் முடிக்கிறேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ஆழமான வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு அகலமான பாதையில பாதுகாப்பா நிறுத்தப்பட்டிருந்தா உங்களுக்கு கிடைச்ச அந்த மாபெரும் பலத்தையும் வாய்ப்புகளையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த சமூகத்துல நீதியையும் நன்றியையும் எப்படி நிலைநாட்ட போறீங்க? நீதியை நிலைநாட்டுறது ஒரு கடமைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான விளக்கு உரையில உங்களை சந்திக்கிறேன்.